தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க போதிய பெரும்பான்மை இருப்பதை தேவைக்கு நிரூபிக்கவில்லை என ஆளுநர் ஆர்வி அர்லேக்கர் கூறியிருக்கிறார். மேலும் பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் எந்த கட்சி வந்தாலும் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க தயார் என்றும் தெரிவித்திருக்கிறார். கொஞ்ச நாள் தள்ளி போலாமே தவிர அதை தடுக்கலாம் முடியாது. தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க தவேகா காங்கிரஸ் கூட்டணிக்கு 6 உறுப்பினர்கள் தேவைப்படும் நிலையில் தொடர்ந்து 2வது நாளாக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை தவேகா தலைவர் விஜய் சந்தித்தார். ஏறத்தாழ 1 மணி நேரம் நடந்த சந்திப்பில் ஆளுநர் அர்லேக்கரிடம் தவேகா மற்றும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 112 உறுப்பினர்களின் ஆதரவு கடிதத்தை வழங்கி ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறு விஜய் கோரியதாக கூறப்படுகிறது. 112 பேரின் ஆதரவு கடிதத்தை பெற்றுக்கொண்ட ஆளுநர் அர்லேக்கர் பெரும்பான்மைக்கு தேவையான மீதமுள்ள 6 பேர் யார், பெரும்பான்மையை நிரூபிக்க முடியுமா, ஆட்சி கவிழாது என உறுதியளிக்க முடியுமா என்றெல்லாம் விஜயிடம் கேட்டதாக கூறப்படுகிறது. ஆளுநரை சந்தித்த பின்னர் நீலாங்கரை இல்லத்திற்கு சென்ற தவேகா தலைவர் விஜய் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் மற்றும் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். அதேபோல் சட்டத்திற்கு உட்பட்டு தவேகா ஆட்சி அமைக்க அழைக்க முடியுமா என்பது குறித்து மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் ARL சுந்தரேசனுடன் ஆளுநர் அர்லேக்கர் ஆலோசனை நடத்தினார். இதைத் தொடர்ந்து ஆட்சி அமைக்க போதிய பெரும்பான்மை இருப்பதாக தவேகா நிரூபிக்கவில்லை என ஆளுநர் மாளிகை விளக்கமளித்தது. ஆளுநர் மாளிகை வெளியிட்ட செய்தியில் தவேகா தலைவர் விஜயை ஆளுநர் மாளிகைக்கு தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் நேரில் அழைத்ததாகவும், இந்த சந்திப்பின் போது தவேகா தலைவர் விஜயிடம் ஆட்சி அமைக்க பெரும்பான்மை எண்ணிக்கை இருப்பதை தாங்கள் உறுதிப்படுத்தவில்லை என ஆளுநர் விளக்கி கூறியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளுநர் மாளிகையின் விளக்கம் தவேகாவுக்கு பேரிடியாக அமைந்த நிலையில் அக்கட்சியின் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பே சண்முகம் ஆகியோரை சந்தித்து ஆதரவு கோரினார். 108 இடங்கள் பிடிச்சிருக்கீங்க, இன்னும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியல, தொடர்ந்து 2 முறை கவர்னரை பார்த்தாச்சு. கவர்னருடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, என்ன சட்டப்படி இருக்கோ தனிப்பெரும்பான்மை கட்சியாக ஆட்சி அமைக்கும் உரிமை கண்டிப்பாக தமிழகத்தில் எங்களுடைய தலைவருக்கு இருக்குது. ஸோ அதுக்காக நாங்கள் கண்டிப்பாக அந்த கடிதத்தை எங்கள் தலைவர் கொடுத்துட்டாரு. ஒரு நாள் இருங்க, நம்ம வெயிட் பண்ணுவோம். அதேபோல் தவேகா கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீனை 2 முறை சந்தித்து ஆதரவு கோரினார். இது புதுசு இல்லை, தலைவருக்கும் இது புதுசு இல்லை. அதான் தலைவர் நேற்று கூட சொன்னார், உங்களுக்குலாம் வேணால் அது புதுசாக இருக்கலாம், எனக்கு அது பழகிருச்சு, பார்த்துக்கலாம். கண்டிப்பாக அது டிலே தான் பண்ண முடியும். ஒரு விஷயத்தை, ஒரு சட்டப்பூர்வமான ஒரு விஷயத்தை கொஞ்ச நாள் தள்ளி போகலாமே தவிர அதை தடுக்கலாம் முடியாது. நீதி கண்டிப்பாக வெல்லும். இதனிடையே ஆங்கில ஊடகத்திற்கு பேட்டி அளித்த ஆளுநர் ஆர்வி அர்லேக்கர் பெரும்பான்மையை நிரூபிக்க உரிய ஆதாரங்களுடன் வரும் எந்த கட்சிக்கும் ஆட்சி அமைக்க உரிமை உண்டு எனவும், பெரும்பான்மை இல்லாத அரசை அமைத்து குதிரை பேரம் நடக்க அனுமதிக்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். அவசர முடிவுகளை எடுக்கும் முழு அதிகாரமும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு வழங்கி திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட சூழலில் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி அமையும் என அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் EPS பேசியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தேர்தல் முடிவுகள் வெளியாகி 4 நாட்களை கடந்தும் யார் ஆட்சி அமைப்பார் என்பதில் தமிழ்நாட்டில் கடந்த 60 ஆண்டுகளில் இல்லாத வகையில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சியின் எம்எல்ஏக்கள் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இதில் 4 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டணியில் இருந்து விலகிய காங்கிரஸை கடுமையாக கண்டித்த திமுக, காங்கிரஸ் தனது பழைய குணத்தை மாற்றிக்கொள்ளவில்லை என்றும், பெருந்தன்மையோடும் பொறுப்போடும் நடந்து கொண்ட மு.க. ஸ்டாலினுக்கு நேரில் வந்து ஒரு நன்றி கூட தெரிவிக்காமல் முதுகில் குத்தி மாபெரும் துரோகத்தை அக்கட்சி செய்துள்ளதாகவும் தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளது. இன்னொரு தேர்தலுக்கு தமிழ்நாடு தயாராக இல்லாத நிலையில் மாநிலத்தில் நிலையான ஆட்சி அமைவதை உறுதி செய்யவும், தேவையான அரசியல் முடிவுகளை உடனடியாக எடுக்கவும் மு.க. ஸ்டாலினுக்கு முழு அதிகாரம் வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன்,
அதிமுக ஆட்சி அமைக்க திமுக ஆதரவு அளிக்குமா என்ற கேள்விக்கு பதிலளித்தார். அதிமுக திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதா அவர் மறுத்திருக்கிறார். அவர் முடிவெடுப்பார். அப்படி அவர் ஒரு முடிவை எடுத்தால் அதை திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் அந்த முடிவு இதுவரை எடுக்கப்படவில்லை. இதனிடையே வரும் 10ஆம் தேதி வரை திமுக எம்எல்ஏக்கள் சென்னையில் இருக்க வேண்டுமென திமுக தலைமை அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது ஒருபுறம் இருக்க, தமிழகத்தில் நிலவும் அரசியல் மாற்றங்களுக்கு இடையே புதுச்சேரியில் சொகுசு விடுதிகளில் தங்கியுள்ள அதிமுக எம்எல்ஏக்களை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்றிரவு சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அப்பொழுது அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டு அதற்கான கையெழுத்து சட்டமன்ற உறுப்பினர்களிடம் பெறப்பட்டதாக தெரிகிறது. அதேபோல அதிமுக ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் எம்எல்ஏக்களின் ஆதரவிற்கும் கையெழுத்து பெற்றதாக கூறப்படுகிறது. மேலும் அந்த 7 நாட்களுக்கு ரிசார்ட்டில் உள்ள அறைகள் புக் செய்யப்பட்டுள்ளதாகவும் சொகுசு விடுதியை விட்டு யாரும் வெளியே செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. அதிமுக எம்எல்ஏக்கள் உடனான ஆலோசனை கூட்டத்தின் பொழுது பொறுத்திருங்கள், நல்லதே நடக்கும், அதிமுக ஆட்சி அமையும் என எடப்பாடி பழனிசாமி பேசியதாக கூறப்படுகிறது. இந்த சொகுசு விடுதியில் 47 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களில் 28 பேர் தங்கியுள்ளனர். அவர்களுடன் சேர்த்து மன்னார்குடியில் வெற்றி பெற்ற அமமுக எம்எல்ஏ எஸ் காமராஜும் தங்கியிருக்கிறார். எம்எல்ஏக்கள் சொகுசு விடுதியில் தங்கியிருப்பது குறித்து விளக்கம் அளித்த அதிமுக புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் தமிழ்நாட்டில் இபிஎஸ் தலைமையில் ஆட்சி அமையும் என கூறினார். நடிகர் விஜயோடு அவரை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களோடு அதிமுகவிற்கு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. ஆட்சி அமைக்க பெரும்பான்மைக்கு தேவையான ஆதாரங்களுடன் அதிமுக திமுக வந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயார் என தனியார் ஆங்கில தொலைக்காட்சிக்கு ஆளுநர் அர்லேக்கர் கூறியுள்ளார். ஒருவேளை திமுக அதிமுக கூட்டணி அமைந்தால் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பதவியை ராஜினாமா செய்ய திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். ஆட்சி அமைக்க ஆதரவு தருமாறு விஜய் கோரிய நிலையில் அது தொடர்பாக இடதுசாரி கட்சிகள் இன்று முக்கிய முடிவை எடுக்க உள்ளன. சென்னையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம், வேறு யாரும் ஆட்சி அமைக்க உரிமை கோராத நிலையில் தாவேகாவை ஆட்சி அமைக்க அழைப்பதுதான் சரியானது என்றார். விஜய் அவர்களிடமிருந்து அவர்கள் அரசு அமைப்பதற்கு ஆதரவு கேட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நேற்றைய தினம் கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க. அது சம்பந்தமாக நாளைய தினம் எங்களுடைய கட்சியினுடைய மாநில செயற்குழு மாநில குழு கூட்டம் நடைபெற இருக்கு. அந்த கூட்டத்தில் அது சம்பந்தமாகவும் இப்போது தமிழக அரசியல் சூழல் சம்பந்தமாகவும் நாங்கள் விவாதிப்போம். நாளைக்கு மாநில குழுவில் என்ன முடிவு எடுக்குதோ அது தெரிவிக்கிறோம். இதேபோல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டமும் நிர்வாக குழு கூட்டமும் இன்று நடைபெற உள்ளது. அதில் முக்கிய முடிவு எடுக்கப்பட உள்ளது. தலைவர் முடிவெடுக்கிறதுனா நாங்கள் தொடர்ந்து பின்பற்றி வர்றோம். இந்த விஷயத்தில் என்ன முடிவெடுக்கிறாரோ அதான் எங்கள் முடிவு. இதனிடையே திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை சந்தித்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர் காதர் மொய்தீன் திமுக எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவோம் என்றார். பரபரப்பான அரசியல் சூழலுக்கு இடையே திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை விசிக தலைவர் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் ஆகியோர் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கு பெரும்பான்மை பலம் இல்லாதால் கூட்டணி ஆட்சி அமைக்க அந்த கட்சி தீவிரம் காட்டி வருகிறது. இதற்காக திமுக கூட்டணியில் உள்ள இடதுசாரிகள் மற்றும் விசிகாவின் ஆதரவை தாவேகா கோரியுள்ளது. இந்நிலையில் விசிக தலைவர் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் ஆகியோர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை அவருடைய இல்லத்தில் சந்தித்து பேசினர். இதையடுத்து பேசிய விசிக தலைவர் திருமாவளவன், தாவேகா ஆதரவு கேட்டது குறித்து ஆலோசிக்கக்கூடிய கூட்டம் தொடர்பாக இன்னும் முடிவு செய்யவில்லை என்றார். எலெக்ஷன் முடிவுகளை பத்தி பேசுறோம். ஒரு மரியாதை நிமித்தமான சான்று அங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா சார்? எங்க உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது தமிழக அது நாங்க உயர்நிலைக்கு உள்ள முடிவு பண்ணி தான் சொல்றோம். நாங்க அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல என்னைக்கு கூட்டம். இங்கிலீஷ் பிளேஸ் அந்த கூட்டத்துல தான் முடிவு பண்ணுவோம். நாளைக்கு என்ன அறிவிக்கல. இதைத் தொடர்ந்து பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன், தாவேகா ஆதரவு கேட்டது குறித்து வெள்ளிக்கிழமை முடிவெடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் +2 பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. +2 பொதுத் தேர்வை சுமார் 8 லட்சத்திற்கும் அதிகமான மாணவ மாணவிகள் எழுதியிருந்த நிலையில் தமிழ்நாட்டில் புதிய அரசு அமைவதில் ஏற்படும் தாமதம் காரணமாக முடிவுகள் தள்ளிப்போவதாக தகவல் வெளியானது. இதற்கு குழந்தைகள் உரிமை கண்காணிப்பகம் உள்ளிட்ட அமைப்புகள் கவலை தெரிவித்து பள்ளிக்கல்வித்துறைக்கு கடிதம் எழுதின. உரிய நேரத்தில் மதிப்பெண்கள் மற்றும் சான்றிதழ்கள் பெறுவதை பொறுத்தே மாணவர்களின் உயர்கல்வி வாய்ப்புகள் அமையும் என கூறி முடிவுகளை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தினர். இந்நிலையில் +2 பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று காலை 9:30 மணிக்கு வெளியாகும் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. மாணவர்கள் தங்களது தேர்வு முடிவுகளை
tnresults.nic.in மற்றும் dge.tn.gov.in என்ற இணையதளங்கள் வாயிலாகவும் தாங்கள் பயின்ற பள்ளிகளிலும் அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 7845252525 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கும் ஹாய் மெசேஜ் அனுப்பியும் தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. மறைந்த தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரியின் 100வது படத்தில் தாம் நடிக்க இருந்ததாக நடிகர் ரஜினிகாந்த் கூறியுள்ளார். தமிழ் திரையுலகில் முன்னணி தயாரிப்பாளரான ஆர்பி சௌத்ரி கடந்த செவ்வாயன்று ராஜஸ்தானில் நிகழ்ந்த கார் விபத்தில் உயிரிழந்தார். இதனையடுத்து சென்னை தியாகராய நகரில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு திரைப்பிரபலங்கள், தயாரிப்பாளர்கள் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். அந்த வகையில் நடிகர் ரஜினிகாந்த் இறுதி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எத்தனையோ இயக்குநர்கள், டெக்னீஷியன்களை ஆர்பி சௌத்ரி உருவாக்கி இருக்கிறார் என்றும் திரையுலகை காப்பாற்றியவர் எனவும் கூறினார். மிகப்பெரிய மனிதர், இண்டஸ்ட்ரியை காப்பாற்றுறது ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஆர்பி சௌத்ரியின் உடல் மயிலாப்பூரில் உள்ள கிருஷ்ணாம்பேட்டை மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மாமன் மச்சான் உறவு மேம்பட பொதுமக்கள் இப்படி துடைப்பத்தால் அடித்துக்கொண்டு வினோத வழிபாட்டில் ஈடுபட்டனர். மரவட்டி கிராமத்தில் உள்ள முத்தாலம்மன் கோயிலில் சித்திரை திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதன் முக்கிய நிகழ்வான கடைசி நாளன்று பக்தர்கள் பல்வேறு வேடமிட்டு துடைப்பத்தால் அடிக்கும் வினோத வழிபாட்டில் ஈடுபட்டனர். சேறு மற்றும் சகதியில் நனைத்த துடைப்பத்தை மச்சான் மீது மாமனும், மாமன் மீது மச்சானும் அடித்துக்கொண்டு தங்கள் உறவு மேம்பட வழிபாடு நடத்தினர். மனஸ்தாபம் ஏற்பட்டு பிரிந்துள்ளவர்களும் இந்த திருவிழாவின் மூலம் ஒன்றாக இணைவார்கள் என்பது கிராம மக்களின் நம்பிக்கை. இந்த வினோத திருவிழாவை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தனது பதவியை ராஜினாமா செய்தார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 18 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையை பெற்றுள்ளது. இதையடுத்து ரங்கசாமி மீண்டும் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். இந்நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி தனது பதவியை ராஜினாமா செய்தார். வியாழக்கிழமை காலை துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு சென்ற முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனிடம் தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ரங்கசாமி, தமிழ்நாடு முதலமைச்சராக விஜய் விரைவில் பதவி ஏற்பார் என்று தெரிவித்தார். புதிய ஆட்சி அமைக்க கோரும் கடிதம் கொடுத்துருக்கீங்களா? என்டிஏ கவர்மெண்ட் மீட்டிங் முடிஞ்ச பிறகு கொடுப்பார். விஜய் வந்துட்டு கொஞ்சம் பெரும்பான்மை கிடைக்காம கஷ்டப்படுறாரு. உங்களுடைய வாழ்த்துக்கள். சீக்கிரமாக அவரு பதவி ஏற்பாரு. இதனிடையே சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் பதவியை வைத்திலிங்கம் ராஜினாமா செய்தார். அவர் தனது ராஜினாமா கடிதத்தை காங்கிரஸ் தலைமைக்கு அனுப்பி வைத்துள்ளார். மேற்கு வங்கத்தில் அடுத்த முதலமைச்சர் யார் என்பது குறித்த அறிவிப்பு இன்று மாலை வெளியாக வாய்ப்புள்ளது. அங்கு நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் 207 இடங்களை கைப்பற்றி பாஜக ஆட்சியை பிடித்துள்ளது. இந்த நிலையில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதற்கான ஆயத்த பணிகளில் பாஜக இறங்கியுள்ளது. இதற்காக உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று கொல்கத்தா செல்கிறார். அங்குள்ள பிஸ்வா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்கும் அமித்ஷா புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார். அதனைத் தொடர்ந்து பிரிகேட் பரேட் மைதானத்தில் நாளை நடைபெற இருக்கும் பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகளை அமித்ஷா பார்வையிடுகிறார். நந்திகிராம் தொகுதியில் மமதா பானர்ஜியை தோற்கடித்து சுவேந்து அதிகாரி முதலமைச்சர் ரேஸில் முதலிடத்தில் உள்ளார். இதேபோல திலீப் கோஷ், சுகந்தா மஜும்தார், சாமித் பட்டாச்சாரியா, ரூபா கங்குலி, அக்னி மித்ரா பால் உள்ளிட்டோர் பெயர்களும் பரிசீலனையில் உள்ளது. இதனிடையே மேற்கு வங்கத்தில் 17வது சட்டப்பேரவையை கலைத்து ஆளுநர் RN ரவி உத்தரவிட்டார். தேர்தல் தோல்விக்கு பிறகு மமதா பானர்ஜி தனது பதவியை ராஜினாமா செய்ய மறுத்ததாக கூறப்படும் நிலையில் ஆளுநர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டமன்றத்தை கலைத்தார். डॉक्टर दिलीप कुमार जायसवाल ईश्वर की शपथ लेता हूँ मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा एवं निष्ठा रखूंगा. பீகாரில் முன்னாள் முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் மகன் நிஷாந்த் குமார் பாஜக கூட்டணி அரசில் அமைச்சராக பதவியேற்ற காட்சிதான் இது. பீகாரில் கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் நிதிஷ்குமார் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தது. இதனைத் தொடர்ந்து நிதிஷ்குமார் மாநிலங்களவை உறுப்பினராக கடந்த மாதம் தேர்வான நிலையில் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். இதனால் அந்த மாநிலத்தில் முதல் முறையாக பாஜகவை சேர்ந்த சாம்ராஜ் சௌத்ரி முதலமைச்சராக பதவியேற்றார். இந்நிலையில் புதிய அமைச்சர்களின் பதவியேற்பு நிகழ்ச்சி தலைநகர் பாட்னாவில் உள்ள காந்தி திடலில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் பங்கேற்க சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு தொண்டர்கள் வழிநெடுக உற்சாக வரவேற்பு கொடுத்தனர்.
இந்நிலையில் நிதிஷ்குமாரின் மகன் நிஷாந்த் குமார் 5 பேருடன் இணைந்து அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். डॉक्टर दिलीप कुमार जायसवाल ईश्वर की शपथ लेता हूं मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति. இதில் பாஜகவை சேர்ந்த 15 பேர், ஐக்கிய ஜனதா தளத்தை சேர்ந்த 13 பேர், லோக் ஜனசக்தியை சேர்ந்த 2 பேர், இந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா மற்றும் ராஷ்டிரிய லோக் மோர்ச்சாவை சேர்ந்த தலா ஒருவர் என 32 பேருக்கு அந்த மாநில ஆளுநர் சையது அட்டா ஹஸ்னைன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பாகிஸ்தானில் பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மேற்கொண்டு ஓராண்டு நிறைவு பெறும் நிலையில் அதன் 6 முக்கிய அம்சங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. பெஹல்காமில் பயங்கரவாதிகளால் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானில் பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் கடந்த ஆண்டு துல்லிய தாக்குதல் மேற்கொண்டது. முக்கிய பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டு பயங்கரவாதிகள் பலர் இதில் கொல்லப்பட்ட நிலையில் இந்த நடவடிக்கை தொடர்பான 6 முக்கிய அம்சங்கள் வெளியாகியுள்ளன. அதில் இந்தியா துல்லியமான ராணுவ உத்தியை பயன்படுத்தி முக்கிய சேதத்தை மட்டும் ஏற்படுத்தி விரைவாக வெளியேறியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பயங்கரவாத அமைப்புகளின் முக்கிய முகாம்கள், கட்டமைப்புகள் மற்றும் கட்டுப்பாட்டு மையங்கள் குறிவைக்கப்பட்டு தகர்க்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிரிக்கு துல்லியமான மற்றும் கடுமையான சேதத்தை ஏற்படுத்துவதோடு இந்திய மக்கள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்யும் வகையில் ஆபரேஷன் சிந்தூர் நிகழ்த்தப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரம்மோஸ் ஏவுகணைகள், ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்பு, தேஜஸ் போர் விமானம் உள்ளிட்டவை இந்தியாவில் உருவாக்கப்பட்ட பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள். இதில் முக்கிய பங்கு வகித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு உயர்மட்ட அரசியல் தலைமையிலிருந்து தெளிவான ஆதரவும் அனுமதியும் வழங்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. ராணுவம் மட்டுமல்லாமல் உளவுத்துறை, இஸ்ரோ, தொழில்நுட்ப ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், தூதரக அமைப்புகளும் இணைந்து இதில் செயல்பட்டதால் ஒருங்கிணைந்த தாக்குதல் கொடுக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. IPL T20 கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணியை 9 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி லக்னோ அணி வெற்றி பெற்றது. தொடர்ச்சியாக 6 தோல்விகளை சந்தித்து நோவாக உள்ள லக்னோ அணிக்கு பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பு ஏறக்குறைய முடிந்துவிட்டது. இந்த சூழலில் லக்னோவில் நடைபெற்ற 50வது லீக் ஆட்டத்தில் பெங்களூரு அணியுடன் மோதியது. டாஸ் ஜெயித்த பெங்களூரு அணி பந்துவீச்சை தேர்வு செய்ய லக்னோ அணி முதலில் மட்டையை சுழற்றியது. 9 ஓவர்கள் முடிவில் விக்கெட் இழப்பின்றி 95 ரன்கள் எடுத்த போது மழை குறுக்கிட்டு மைதானத்தில் விளையாடியது. இதனால் ஆட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டது. பந்துவீச்சும் 19 ஓவர்களாக குறைக்கப்பட்டது. மிச்சல் மார்ஷ் 56 பந்துகளில் சதமடித்து அசத்தினார். அர்ஷின் குல்கர்னி 17 ரன்களும், பூரன் 38 ரன்களிலும் வெளியேறினர். கேப்டன் ரிஷப் பந்த் 10 பந்துகளில் 32 ரன்கள் எடுத்து அணி 200 ரன்களை கடக்க உதவினார். நிர்ணயிக்கப்பட்ட ஓவர்களில் 3 விக்கெட் எடுப்பிற்கு லக்னோ அணி 209 ரன்களை குவித்தது. டக்வர்த் முறைப்படி பெங்களூரு அணிக்கு 213 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. தொடக்க ஆட்டக்காரர்கள் பெத்தேல் 4 ரன்களிலும், கோலி ரன் எதுவும் எடுக்காமல் அடுத்தடுத்து ஆட்டம் இழந்து ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்தனர். எனினும் ரஜத் படிதர் அதிரடியாக விளையாடி 61 ரன்கள் எடுத்து அணிக்கு வலு சேர்த்தார். 19 ஓவர்கள் முடிவில் பெங்களூரு 6 விக்கெட்டுகள் இழப்புக்கு 203 ரன்களை எடுத்தது. இதனால் லக்னோ அணி 9 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஈரோட்டில் 2வது நாளாக மழை பெய்தது. கோடை வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் 2 தினங்களாக மழை பெய்தது. ஈரோடு பேருந்து நிலையம், வில்லரசம்பட்டி, சித்தோடு உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. கோவை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக வெள்ளையங்கிரி மலைக்கோயிலுக்கு இரவு நேரங்களில் பக்தர்கள் செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. மழையினால் மலைப்பாதையில் வழுக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் ஓடைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதாலும் பாதுகாப்பு கருதி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் யானை உள்ளிட்ட வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் பக்தர்கள் அடிவாரத்திலேயே தடுத்து நிறுத்தப்படுகின்றனர். வானிலை சீராகும் வரை வனத்துறையினரின் கட்டுப்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை வெப்பத்தை தணிக்கும் வகையில் பெய்த கனமழை விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. பலத்த காற்றினால் ஏக்கர் கணக்கில் பயிரிடப்பட்டிருந்த இலைவாழை மற்றும் தக்காளி பயிர்கள் நிலத்திலேயே சாய்ந்து சேதமடைந்துள்ளன. சித்திரை திருவிழா காலத்தில் ஒரு கட்டு இலை 500 ரூபாய் வரை விற்பனையாகும் நிலையில் இந்த திடீர் மழையால் வரத்து குறைந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். உதகையில் ஊருக்குள் புகுந்த யானையால் பொதுமக்கள் பீதியடைந்தனர். கடந்த மாதம் தொட்டபெட்டா மலைச்சிகரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுற்றித் திரிந்த யானை வனத்திற்குள் விரட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் தற்போது அந்த யானை உதகை நகரில் சுற்றித் திரிகிறது. விளைநிலங்களை சேதப்படுத்தி வரும் யானையால் விவசாயிகள் கலக்கமடைந்துள்ளனர். சென்னை அடுத்த ஸ்ரீபெரும்புத்தூரில் உள்ள ஆதிகேசவ பெருமாள் கோயிலில் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. காலை 6 மணி அளவில் ஆதிகேசவ பெருமாள் திருத்தேரில் எழுந்தருளி முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நாராயணா கோவிந்தா என கோஷம் எழுப்பியபடி தேரை வடம்பிடித்து இழுத்து வழிபட்டனர். மதுரை
தாம்பரம் விரைவு ரயிலில் குளிர்சாதன பெட்டி இயங்காததால் ஆத்திரமடைந்த பயணிகள் திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 1.5 மணி நேரத்திற்கும் மேலாக ரயில் நிறுத்தப்பட்டதால் கைக்குழந்தைகள் மற்றும் முதியவர்களுடன் பயணித்தவர்கள் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு கடும் அவதிக்குள்ளாகினர். திருச்சி வரை பொறுமை காக்குமாறு ரயில் நிலைய மேலாளர் கோரிக்கையை பயணிகள் ஏற்க மறுத்துவிட்டனர். இதையடுத்து ரயில்வே நிர்வாகம் தொழில்நுட்ப வல்லுநர்களை கொண்டு பழுதை நீக்கிய பிறகே ரயில் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றது. கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் பூத்து குலுங்கக்கூடிய ரோஜா மலர்களை சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் கண்டுகளித்து வருகின்றனர். மலர் படுக்கைகளில் மஞ்சள், சிவப்பு, ஊதா, வெள்ளை, இளஞ்சிவப்பு உள்ளிட்ட பல்வேறு வண்ணங்களில் ரோஜா மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. கண்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய ரோஜா பூக்களின் முன்பாக நின்று சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்து மகிழ்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தில் ஒரு மாட்டு வண்டியின் 2 சக்கரங்களும் கழன்று விழுந்த நிலையில் மாடுகள் மட்டும் இலக்கை நோக்கி ஓடியது. மற்றொருபுறம் மாட்டுப் பந்தயங்களுக்கு போட்டியாக சாலையோரம் நின்றிருந்த பசுவும் கன்றுக்குட்டியும் சீறி பாய்ந்து ஓடியதைக் கண்டு பார்வையாளர்கள் ஆரவாரம் செய்தனர். தென்காசியில் உள்ள குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியல் போட்டனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் திடீரென பெய்த மழையால் 5 அருவி, சிற்றருவியில் மிதமான தண்ணீர் கொட்டும் நிலையில் தகிக்கும் கோடை வெயிலுக்கு இதமாக உற்சாக குளியலுடன் சுற்றுலா பயணிகள் குதூகலித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அருகே உள்ள தோட்டமலை பகுதியில் பழங்குடி மக்களின் குடியிருப்பு பகுதிக்குள் காட்டு யானை நுழைய முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. ரப்பர் தோட்டம் வழியாக வந்த யானை குடியிருப்பு பகுதிக்குள் நுழைய முயன்றது. அப்போது பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக கூச்சலிட்டதால் வனத்திற்குள் மீண்டும் திரும்பிச் சென்றது. திண்டுக்கல் பகுதியில் சூரியனை சுற்றி தோன்றிய பிரகாசமான ஒளிவட்டத்தை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் கண்டு ரசித்தனர். சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த இந்த அபூர்வ நிகழ்வின் பொழுது சூரியனை சுற்றி வானில் நிறங்கள் வளையம் போல் காட்சியளித்தன. வானில் உள்ள மேகக்கூட்டங்களில் சூரிய ஒளிப்பட்டு 22 டிகிரி கோணத்தில் ஏற்படும் ஒளிச்சிதறல் காரணமாகவே இத்தகைய வளையம் தோன்றுவதாக வானியல் ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டம் ஆராவயல் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற குதிரை வண்டி பந்தயத்தில் 26 வண்டிகள் பங்கேற்றன. 2 பிரிவுகளாக நடந்த போட்டியில் குதிரைகள் இலக்கை நோக்கி மின்னல் வேகத்தில் சீறி பாய்ந்ததை பார்வையாளர்கள் உற்சாகமாக கண்டு ரசித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கிருஷ்ணபெருமாள் கோவில் சித்திரை திருவிழா தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீதேவி பூதேவியுடன் சிறப்பு அலங்காரத்தில் தோன்றிய பெருமாளை தரிசித்த மக்கள் கோவிந்தா முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே காரடியானந்தல் கிராமத்தில் அமைந்துள்ள காட்டு மஸ்தான் ஒரியுல்லா தர்காவின் 77ஆம் ஆண்டு சந்தனக்கூடு விழா மிகச்சிறப்பாக நடைபெற்றது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சந்தனக்கூடு மேளதாளங்கள் மற்றும் குதிரை நாட்டியத்துடன் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. கேரள மாநில காங்கிரஸ் மூத்த தலைவர் செரியன் பிலிப் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கொல்லம் தொகுதி பெண் எம்எல்ஏ பிந்து கிருஷ்ணாவை பொது இடத்தில் வலுக்கட்டாயமாக கட்டிப்பிடிக்க முயன்ற வீடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. திருவனந்தபுரம் கட்சி அலுவலகத்தில் நடந்த இந்த கூட்டத்தின் போது கை கொடுக்க முயன்ற பெண் எம்எல்ஏவிடம் செரியன் பிலிப் நாகரிகமாக நடந்து கொண்டதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே உள்ள லக்கேபாளையத்தில் இருக்கும் மதுரகாளியம்மன் கோயிலில் நடிகர் சூர்யா சுவாமி தரிசனம் செய்தார்.
சூர்யா குடும்பத்தின் குலதெய்வ கோயிலாக கருதப்படும் காளியம்மன் கோயில் சமீபத்தில் புனரமைக்கப்பட்டு புடமுழுக்கு செய்யப்பட்டது. அந்த நிகழ்ச்சியில் சூர்யாவின் தந்தை சிவகுமார் மற்றும் நடிகர் கார்த்திக் கலந்து கொண்டிருந்தனர். இந்நிலையில் தற்போது கோயிலுக்கு வந்த சூர்யாவிற்கு நிர்வாகத்தினர் சிறப்பு வரவேற்பு அளித்தனர். பின்னர் நடைபெற்ற அபிஷேக பூஜையில் கலந்து கொண்டு அவர் சுவாமி தரிசனம் செய்தார். கோவை மலுமிச்சம்பட்டியில் உள்ள தனியார் வார்ப்பட ஆலையில் போதிய அடிப்படை வசதியின்றி அடைத்து வைக்கப்பட்டிருந்த 120 வடமாநில தொழிலாளர்களை வருவாய்த்துறையினர் அதிரடியாக மீட்டனர். குறைந்த ஊதியம் வழங்கி மாதக்கணக்கில் வெளியே விடாமல் ஏஜென்ட்டுகள் சித்திரவதை செய்வதாக தன்னார்வ நிறுவனம் கொடுத்த தகவலின் பேரில் அங்கு சோதனை நடத்தப்பட்டு அவர்கள் மீட்கப்பட்டனர். இந்நிலையில் தொழிலாளர்கள் 27 பேர் அளித்த புகாரின் பேரில் ஆர்டிஓ மாருதி பிரியா தலைமையில் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் பாபநாசம் மலையடிவார கிராமங்களில் இரவு நேரங்களில் இரட்டை கரடிகள் உலா வருவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். அணவன் குடியிருப்பு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபம் அருகே இரவு நேரத்தில் 2 கரடிகள் உணவுக்காக சுற்றித் திரியும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. இந்த கரடிகளை பிடிக்க வனத்துறைக்கு பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தில் முத்தாரம்மன் கோயில் கொடை விழா விமர்சையாக நடைபெற்றது. சாமி ஆடிய வண்ணம் பக்தர்கள் தங்களது உடலில் கொதிக்கும் எண்ணெய் மற்றும் கொதிக்கும் மஞ்சள் நீரால் அபிஷேகம் செய்து வழிபாடு நடத்தியது காண்போரை பரவசப்படுத்தியது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆவணியாபுரம் லட்சுமி நரசிம்மர் கோவிலில் 10 நாள் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. லட்சுமி நரசிம்மருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றதைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் உற்சவர் திருத்தேரில் எழுந்தள்ளினார். அதற்கு பிறகு தேர் சக்கரங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தேரோட்டம் தொடங்கியது. பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி கோஷங்களுடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் நாலாட்டின்புதூர் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து வெள்ளி மற்றும் குத்து விளக்குகளை திருடிய 3 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். சுஹாசினி என்பவர் தனது குழந்தைகளோடு வெளிநாட்டில் பணிபுரியும் கணவரை காண சென்றிருந்தார். ஆளில்லாத வீட்டில் கொள்ளையர்கள் புகுந்த நிலையில் முன்னதாக அவர் தங்க நகைகளை வங்கி லாக்கரில் வைத்ததால் அவை தப்பின. இந்த நிலையில் வெள்ளிப் பொருட்களை கொள்ளையடித்த பேச்சிமுத்து, ரவி மற்றும் ஆறுமுக நயினார் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் பூமாயி அம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. போட்டியில் சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி, புதுக்கோட்டை மாவட்டங்களிலிருந்து மொத்தம் 27 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. பெரிய மாடு பிரிவில் 8 ஜோடிகளும், சிறிய மாடு பிரிவில் 19 ஜோடிகளும் கலந்து கொண்டன. போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு கோப்பை மற்றும் ரொக்க பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தாவேக ஆட்சி அமைக்க 6 இடங்கள் இன்னும் தேவைப்படும் நிலையில் விஜய்க்கு எந்தெந்த கட்சிகள் ஆதரவு தர வாய்ப்பு உள்ளது என்பதை வரைகலை மூலம் விளக்குகிறார் நெறியாளர் காயத்ரி. தாவேக ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை இடங்கள் கிடைப்பதில் சிக்கல் இருக்கிறது. இதுவரைக்கும் 113 உறுப்பினர்களோட ஆதரவு தான் இருக்கு. ஆளுநரும் பெரும்பான்மைக்கு தேவையான உறுப்பினர்களோட ஆதரவு கடிதத்தோட வரவங்கள் குறித்து தான் பரிசீலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த சூழல்ல விஜய் முன்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னன்னு பார்த்தோம்னா, சட்டமன்ற தேர்தலில் தாவேக 108 இடங்களை வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருந்தது. ஆனால் அந்த அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான 118 இடங்கள் இல்லை. இப்போ திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் 5 இடங்களில் வெற்றி பெற்றிருந்த நிலையில அவங்க தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். திமுகவுடனான கூட்டணியை முறித்துக்கொண்டு அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா 113 உறுப்பினர்களோட ஆதரவு அப்படிங்கிறது தாவேகாவிற்கு இருக்கு. அதைத்தான் ஆளுநர் சந்திப்பின் போது கூட தாவேக தரப்பிலிருந்து கொடுத்திருக்கிறாங்க. இப்போ திமுக கூட்டணின்னு பார்த்தோம்னா திமுக மட்டுமே 59 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. விடுதலை சிறுத்தைகள் 2, சிபிஎம் 2 இடம், சிபிஐ 2 இடம், அதே போன்று ஐயுஎம்எலும் 2 இடம், தேமுதிக 1 இடம். ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா திமுக கூட்டணிக்கான அந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது 68. அதுவே அதிமுக கூட்டணி அப்படின்னு பார்க்கும் பொழுது அதிமுக மட்டும் தனியாக 47 இடங்கள், பாமக 4 இடங்கள், பாஜக 1, அமமுக 1, ஒட்டுமொத்தமாக 53. ஒருவேளை இப்போ ஆதரவு கடிதத்தை விசிக மற்றும் இடதுசாரிகளுக்கு தாவேக தரப்பிலிருந்து கொடுத்திருக்கிறாங்க, நேரிலையும் வலியுறுத்தி இருக்கிறாங்க. இப்போ அவங்க வரக்கூடிய பட்சத்துல ஏற்கனவே திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் தொகுதியில் விஜய் வெற்றி பெற்றிருக்கிறதுனால அதுல ஏதேனும் ஒன்று அவர் ராஜினாமா செய்யணும். சபாநாயகருக்கு 1 இடம் போகும். அப்படி இருந்தா அந்த கணக்குப்படி 119 இடம் அப்படிங்கிறது சரியாக இருக்கும். அதே இந்த கூட்டணியில நம்ம பார்த்தோம்னா திமுக கூட்டணியில திமுக, ஐயுஎம்எல், தேமுதிக இந்த கட்சிகளோட சேர்த்து பார்க்கும் பொழுது அந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது 62 இருக்கிறது. ஒருவேளை அதிமுக கூட்டணியிலிருந்து இருக்கக்கூடியவர்கள அமமுக தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்குது அப்படிங்கிற கணக்கடிப்படையில பார்த்தோம்னா 117
அதன் பிறகு அமமுக அளிக்கக்கூடிய அந்த ஆதரவு 118. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா அதிமுகவிலிருந்து ஒரு இடம் போகும், அப்போ 52 இடம், திமுகவிற்கான அந்த 62 இடங்கள் அப்படிங்கிறது ரீட்டைன் ஆகும். ஸோ இதில் யார் ஆதரவு அளிக்க போகிறார்கள்? இடதுசாரிகள் விசிக உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடத்தி தான் ஆதரவு நிலைப்பாடை தெரிவிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த நம்பர்ஸை விஜய் எப்படி அரைவ் பண்ண போறாரு, எந்த அடிப்படையில் பெரும்பான்மையை நிரூபிக்க போகிறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளும் கேள்விகளும் எழுந்திருக்கக்கூடிய நிலையில எதிர்க்கட்சிகளோட நிலைப்பாடும் அடுத்த கட்ட அரசியல் நகர்வும் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கணும்.